அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவராகி வந்து கொண்டிருக்கிறார். ம். ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் எப்படி ஒரு பாலிட்டிஷியன் ஆனாங்கிறதுக்கு உடையாலும் அண்ணாமலை சிறந்த ஆர்டிகுலேஷன் உடையவர். அவருக்கு அனுபவசாலியாக தன்னுடைய போலீஸ் பதவி காலத்தில் இன்டெலிஜென்ஸ், கிரைம் அண்ட் லா அண்ட் ஆர்டர் எல்லாத்தையுமே பார்த்ததுனால அவருக்கு புரிதல் நன்றாக இருக்கிறது. உலக பிரச்சனையாக இருக்கட்டும், இந்திய பிரச்சனையாக இருக்கட்டும், நரேந்திர மோடி அவர்களுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அமித்ஷாவினால் ஆதரவால் தரப்பட்டவர். ஆனா எல்லாம் முடிஞ்சதுங்க. அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோன்னு என் மனசுல படுதுங்க. எல்லாத்துக்குமே நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்தானே. சொல்லுங்க. சுவேந்து அதிகாரி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா 10 வருஷம் கஷ்டப்பட்டார் சார். அதை தவிர இன்னைக்கு பக்கத்து ஊர்ல ராஜீவ் சந்திரசேகர் கேரளால 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ வந்திருக்காங்க, சும்மா இல்ல. அதை தவிர இங்க பக்கத்து ஊர்ல தேஜஸ்வி சூர்யா. அப்படி பார்க்க போனீங்கன்னா அனுராக் தாக்கூர், இவங்க எவ்வளவு கஷ்டில கொட்டை போட்டவங்க சார். கட்சிக்காக உழைச்சவங்க சார். கட்சினால பிரதிபலன் பார்த்து கிடையாது சார். அப்படி பாத்தீங்கன்னா அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி இவங்களாம் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க. குஷாபா தாக்கரேங்கிற வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர். நரேந்திர மோடி எவ்வளவு ஜெயில போட பார்த்தாங்க, என்ன பண்ணாங்க? அந்த மாதிரிலாம் இன்னல் இல்லாத சொலையா வரணும்னு பார்த்தா அண்ணாமலைக்கு நடக்கல. வெறும் தமிழ் மீடியாவோட ஏமாத்திட்டு இருக்கலாமே தவிர நார்த் இந்தியன் மீடியாவை ஏமாத்த முடியாது. அதை தவிர இவருக்கு பிரதமருக்கு கிட்ட ஒரு அலுவலர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் தான் இவர் நிறைய வளர்த்து விட்டாருங்க.